ஹாய் எவ்ரி ஒன், பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி? இன்றைக்கி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பேச போகிறோம். இன்சூரன்ஸ்னாலே பெரிய சப்ஜெக்ட், அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இன்சூரன்ஸ்னால் கோடிக்கணக்கான ரெவென்யூ, லட்சக்கணக்கான எம்ப்ளாய்மெண்ட், லட்சக்கணக்கான மக்களோட லைஃப் ப்ரொடெக்ஷன், அது இல்லாமல் அவங்களோட வேல்யூபிள் அசட்டுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன். இது ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம இதோட கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். இன்சூரன்ஸ்னால் என்ன, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ப்ரீமியம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை ரெகுலேட் பண்ணுற கவர்மெண்ட் பாடி என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ப்ரீமியம் பற்றி யோசிக்கும்போது ஒரு டவுட் இருக்கும். ஆயிரங்களில் ப்ரீமியம் வாங்கிட்டு லட்சங்களில் எப்படி கிளைம் செட்டில் பண்ணுறாங்கன்னு. இந்த இன்சூரன்ஸ் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த கான்செப்டை ஒரு காரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின், இந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள காருக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை நீங்களே மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? முடியும்னா இன்சூரன்ஸ் தேவையில்லை, முடியாதுன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் என்னென்னா, ஒரு பெரிய ரிஸ்க்கை ஒருத்தர் தனியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே ரிஸ்க்கை நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், 100 பேர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எல்லோரும் 10,000 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. இப்போ கம்பெனிக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? 100 × 10,000 10 லட்சம் ரூபாய். இப்போது 100 காரில் ஒரு கார் தான் ஆக்சிடெண்ட் ஆகும்னு டேட்டா சொல்லுது. அப்போ அந்த ஒருத்தருக்கு 8 லட்ச ரூபாய் கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 2 லட்ச ரூபாயில் கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ், சேலரி, ரிசர்வ் ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. பிக் ரிஸ்க், ஸ்மால் கான்ட்ரிபியூஷன், ஷேர்டு ப்ரொடெக்ஷன், இதுதான் இன்சூரன்ஸோட கான்செப்ட். இப்போது இந்த ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்குள்ளே கிளைம் செட்டில் பண்ண வேண்டியிருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட். இதுக்கு மேலே இன்சூரன்ஸ் கிளைம் வந்துருச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி லாஸ் ஃபேஸ் பண்ணும். ஆனால் லாங் ரனில் இதை எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்க்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்படி ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இதுக்கு கம்பெனிஸில் ஸ்பெஷல் டீம் இருப்பாங்க. அவங்கள ஆக்சுவரிஸ் டீம்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்ட் 10 to 20 இயர்ஸோட கிளைம் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. ஏஜ் குரூப் வைஸ் ரிஸ்க் கால்குலேட் பண்ணுவாங்க. லொக்கேஷன் வைஸ் ரிஸ்க் பார்ப்பாங்க. வெஹிக்கிள் டைப்ஸ் செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃப்ரீக்குவென்சி, ஆக்சிடென்ட்டோட ஃப்ரீக்குவென்சி அனலைஸ் பண்ணுவாங்க. மேக்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ப்ரீமியம்ங்கிறது ரேண்டம் இல்லை. ரிஸ்க் கம்மியாக இருந்தால் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ரிஸ்க் அதிகம்னா ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அதை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்தியன் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஆர்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இதோட ஒர்க் என்ன? எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸையும் ரெகுலேட் பண்ணுறது, பாலிசி ஹோல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது. யார் வேணாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு ஐஆர்டியோட அப்ரூவல் வேணும், அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்க மானிட்டரும் பண்ணுவாங்க, கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டையும் செக் பண்ணுவாங்க. ஐஆர்டி அப்ரூவல் இல்லாமல் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆப்ரேட் பண்ண முடியாது. பாலிசி ஹோல்டரோட ப்ரொடெக்ஷன் தான் ஐஆர்டியோட கோர். ஒரு பாலிசி சர்டிஃபிகேட்டு மக்களுக்கு எளிதாக புரியிற மாதிரி இருக்கணுங்கிறது ஐஆர்டியோட நார்ம்ஸு. எந்த கிளைம்ஸும் ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதோட கிரீவன்ஸ் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கணும். அவங்க சால்வன்சி மார்ஜின் மெயின்டைன் பண்ணி ஆகணும். சால்வன்சி மார்ஜின்னா என்ன? ஒரு கம்பெனி சஃபிஷியன்ட் மணியை ரிசர்வ் ஃபண்டில் வைக்கிறது. அப்போ தான் கிளைம் வரும்போது ப்ராப்பராக செட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னா ஐஆர்டியோட அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ப்ராடக்டை டிசைனே பண்ண முடியும். எல்லா இன்சூரன்ஸ்லேயும் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை மெயின்டைன் பண்ணுறதும் ஐஆர்டியோட ஒர்க்கு தான். எக்ஸாம்பிள், தேர்ட் பார்ட்டி அமௌண்ட்டு எல்லா இன்சூரன்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கிறது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கண்டிப்பாக மக்களை எந்த விதத்திலையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ரெகுலேட் பண்ணுறது ஐஆர்டிஏ. கம்பெனியையும் கஸ்டமர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஐஆர்டியோட ஒர்க்கே. ஐஆர்டிஏ கீழே தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். இதுவரை நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றியும் ப்ரீமியம் ஒர்க்கிங் பற்றி ஐஆர்டிஓ பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜென்ரல் மோட்டார்ஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லைஃப்பை பற்றி நம்ம பேசலாம். இன்சூரன்ஸ் பற்றின அனைத்து விதமான தகவல்களும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் சேனல். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.